சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்தில் ஒரு பெரிய மெசேஜ் காணப்பட்டாலும் அதை 45 நிமிடங்களுக்குள்ளாக சுருக்கமாக சொல்லி உங்களை அனுப்ப தேவ ஆவியானவர் விரும்புகிறார். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். தீமோத்தேயுவை பார்த்து எழுதும்போது குறிப்பிடுகிறார், சீக்கிரமாய் நான் உம்மை சந்திப்பேன் என்று எழுதுகிறார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பவுல் எழுதுகிறார், நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. அப்படியானால் பவுலுக்கு ஒரு தெய்வீக நம்பிக்கை இருக்கிறது, அதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். சீக்கிரமாக தீமோத்தேயுவை சந்திப்பதாக குறிப்பிடுகிறார். அதே நேரம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை விளக்கி எழுதக்கூடியவராக காணப்படுகிறார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அதில் ஒரு வெளிப்பாடு காணப்படுகிறது. அந்த வெளிப்பாடு எதை குறித்ததென்றால் சர்ச் லைஃபை குறித்ததாக காணப்படுகிறது. சபையிலே காணப்படக்கூடிய வாழ்க்கையை குறித்ததாக காணப்படுகிறது. சர்ச் லைஃப்ல உண்டாயிருக்க வேண்டிய ஒழுங்குகளை அப்போஸ்தலருடைய கைடன்ஸாக அவர் கொடுப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் இந்த காலை வேளையிலே சர்ச் லைஃபை குறித்து ஒழுங்குகளை பரிசுத்த பவுல் அப்போஸ்தலருடைய கைடன்ஸாக வெளிப்பாடாக கொடுக்கும்போது நீங்கள் அது உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்படுவதற்கு ஏதுவாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒழுங்குகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நீங்கள் மெய்யாகவே அந்த சர்ச் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களோடு காணப்படுவீர்கள். சரி, முதலாவதாக சர்ச் என்று சொல்லும்போது, சபை என்று சொல்லும்போது அதை விளக்கி கூறுவதற்கு 3 காரியங்களை உணர்த்துதலாக வெளிப்பாடாக பவுல் அந்த அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். முதலாவது வெளிப்பாடாக சபையை குறித்து அவர் என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் என்றால் வீடு என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். காட்ஸ் ஹவுஸ் ஹோல்டு, ஒய்கோஸ், OIKOS. அப்ப வீடு என்கிற வார்த்தையை சபையின் வாழ்விலே அவர் வெளிப்பாடாக குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். ஆகவே நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்தே படிக்கும்போது அவர் ஒரு பிஷப்பை குறித்து எழுதுகிறார், ஒரு உதவிக்காரருடைய ஊழியத்தை குறித்து எழுதுகிறார். ஒரு பிஷப்பினுடைய வாழ்க்கை அல்லது ஒரு கண்காணியானவனுடைய வாழ்க்கை, வீடு எப்படி காணப்பட வேண்டும், ஒரு உதவிக்காரராக ஊழியம் செய்கிறவருடைய வீடு எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம்.
அந்த வீடு என்கிற ஒரு வெளிப்பாட்டை சர்ச் லைஃபோடு இணைத்து பவுல் எழுதுவதை நாம் படிக்கிறோம். 1ஆம் வசனத்திலிருந்தே வாசித்து கொண்டு வருவோம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் பவுல் வீட்டை குறித்து எழுதும்போது ஒரு பிஷப்பினுடைய வீடு, ஒரு கண்காணியாளனுடைய வீடு எப்படி காணப்பட வேண்டும் என்கிற பண்பை எழுதுகிறார். அதை சர்ச் லைஃபோடு இணைத்து எழுதுகிறார். அதை ஒரு வெளிப்பாடாக வைக்கிறார். அப்படியானால் சபையிலே இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வீடு எப்படிப்பட்டதாக அமைய வேண்டும் என்பதை குறித்து இங்கே பவுல் சுட்டி காட்டியிருக்கிறார். இந்த பண்புகளோடு காணப்பட்ட வீடாக நீங்கள் உங்களுடைய வீட்டை அமைத்து சர்ச் லைஃப்ல ஐக்கியப்பட்டிருப்பீர்களானால் மெய்யாகவே அந்த அப்போஸ்தலர்கள் குறிப்பிட்டிருக்கிற ஒழுங்குகளோடு காணப்படுவீர்கள். அடுத்ததாக நாம் படிக்கும்போது உதவிக்காரருடைய ஊழியத்தை குறித்து எழுதும்போது அதையும் ஒரு வீட்டோடு ஒப்பிட்டு சர்ச் லைஃப்ல அந்த பண்புகள் காணப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். வாசிப்போம் 8ஆம் வசனத்திலிருந்து. அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளை சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். நான் உன்னிடத்தில் சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது சர்ச் லைஃப் எவ்விதமாக காணப்பட வேண்டும், சர்ச் லைஃப்ல எப்படிப்பட்ட ஒழுங்குகள் உண்டாயிருக்க வேண்டும் என்கிற அப்போஸ்தலருடைய கைடன்ஸ் தேவனால் வெளிப்படுத்தப்படுவதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப அந்த சபையை பற்றி பவுலுக்கு முதலாவதாக வெளிப்பாடு எவ்விதமாக காணப்படுகிறது என்றால் வீட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு வெளிப்பாடாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப சபையிலே இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வீடு இப்படிப்பட்ட பண்புகளோடு இருப்பதற்கு ஏதுவாக நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த பண்புகளிலே சில குறைபாடுகள் இருக்குமே, ஆனால் இந்த சத்தியத்தை கேட்கும் போது இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வீட்டிலே கடந்து வர வேண்டும் என்பதை தேவாவியானவர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டு இந்த ஒழுங்குகளை உங்கள் வீட்டிலே கொண்டு வர பிரயாசப்படுங்கள். தேவன் அதற்கு ஏதுவான கிருபையை கொடுப்பார். அப்ப முதலாவது சர்ச் லைஃப் வீட்டோடு சம்பந்தப்பட்டதாய் இருக்கிறது. அந்த ஒரு வெளிப்பாடு பவுல் அப்போஸ்தலனால் வைக்கப்படுகிறது. இரண்டாவதாக பவுல் சபையை குறித்து எவ்விதமாக உணர்த்தப்பட்டவராக வெளிப்படுத்துகிறார் என்றால், சபை என்பது
the church of the living God, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்கிற ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வருகிறார். அப்ப முதலாவது வெளிப்பாடு வீடோடு சம்பந்தப்பட்டது. அது எதை காட்டுகிறது? இன்டிமெசியை காட்டுகிறது. உங்க குடும்பத்துல இருக்கிற உறவு எப்படி இருக்கணும்னா ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்போடு காணப்பட வேண்டும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை இருக்கக்கூடாது. பெற்றோர் சொல்றத பிள்ளைகள் என்ன செய்யணும்? கேட்கணும். எங்க அப்பா சொல்லிட்டாரு, எங்க அம்மா சொல்லிட்டாங்க, அவங்க சொல்றதெல்லாம் வசனத்தின்படி சொல்றாங்க, அதை நான் கீழ்ப்படியாம இருக்கவே மாட்டேன். அந்த ஒரு இன்டிமெசியா. பிரைஸ் தி லார்ட். எங்க அப்பா அம்மா சொல்றதெல்லாம் வசனத்தின்படி சொல்றாங்க, நான் அதுக்கு என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். அந்த ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். எனக்கு ஒரே மனைவி தான் இருப்பா. மனைவி சொல்லுவா, எனக்கு ஒரே புருஷன் தான் இருப்பார். நாங்க அடிக்கிறவங்களா இருக்க மாட்டோம், நாங்க மதுபான பிரியரா இருக்க மாட்டோம். எங்க வீடு தேவன் எதிர்பார்க்கிற சகல ஒழுங்குகளோடு காணப்படும். அந்த ஒழுங்கை நாங்க சர்ச் லைஃப்ல வெளிப்படுத்துவோம். அப்ப பவுல் அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை, இன்டிமெசியை வெளிப்பாடாக காட்டுகிறார். அப்படி ஒரு இன்டிமெசி இருக்கும்போது உங்களால என்ன செய்ய முடியாது? அந்த வீட்டில் இருக்கிற ஒழுங்குகளுக்கு மாறாக செயல்பட முடியாது. பிரைஸ் தி லார்ட். சரி, இரண்டாவதாக பவுல் சர்ச் லைஃப் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து வெளிப்படுத்தும் போது அதை எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், the church of the living God, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அப்ப இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா டிக்னிட்டி. பிரைஸ் தி லார்ட். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று ஏன் அவர் குறிப்பிட வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 15ஆம் வசனம், தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய். அப்ப இரண்டாவதாக டிக்னிட்டி காணப்படுகிறது தேவனுடைய வீட்டிலே என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி எழுதுறாரு? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று ஏன் எழுத வேண்டும்? அன்றைக்கு எபேசு பட்டணத்துல இருந்ததெல்லாம் விக்கிரக ஆராதனை. அன்றைக்கு ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்த போது அந்த விக்கிரக ஆராதனையிலே பெரிய மரியாதையை காண்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், அவர்கள் தியானாள் என்கிற தேவதையை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், நமஸ்கரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதற்கு பெரிய மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே பவுல் எழுதுகிறார், ஜீவனற்ற காரியங்களை தொழுது கொள்கிறவர்களே அவ்வளோ மரியாதை கொடுக்கிறாங்கன்னா அதற்கும் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. அப்ப தேவனுடைய சபை என்று சொல்லும் போது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிறது. அதுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு, மரியாதை இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஜீவனற்ற தேவர்களை ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள் அந்த விக்கிரகங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கிறாங்கன்னா நீங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள் எவ்வளவு கனத்தையும் மகிமையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதை தான் தேவனுடைய சபையை குறித்த இரண்டாவது வெளிப்பாடாக உணர்ந்து பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது என்ன சொன்ன? இன்டிமெசி. இரண்டாவது என்ன சொன்ன? டிக்னிட்டி. அடுத்ததாக பவுல் தேவனுடைய வீட்டை குறித்து உணர்ந்து வெளிப்பாடாக குறிப்பிடும் போது என்ன எழுதுகிறார் என்றால், அந்த வீடு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கடைசியாக எழுதுகிறார், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். அப்படியானால் இங்க பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, சர்ச் லைஃபை குறித்து எழுதும் போது அவருக்கு இருக்கக்கூடிய உத்தரவாதத்தை குறித்து எழுதுகிறார். அவருக்கு என்ன காணப்படுகிறது என்றால், தேவனை குறித்த, தேவனுடைய சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு காணப்படுகிறது. அதை அவர் காக்கக்கூடியவராய் இருக்கிறார், கவனிக்கக்கூடியவராய் இருக்கிறார், பெற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார், அதை சபைக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஏன் அவர் தூணுன்னு எழுதுறாரு? ஏன் ஃபவுண்டேஷன் எழுதுறாரு? ஆதாரம் என்று எழுதுகிறார். அன்றைக்கு தியானாளுக்கு ஜனங்கள் கட்டின கோயில்களிலே பலமான தூண்கள் காணப்பட்டது.
அவர்கள் பலமான அஸ்திபாரங்களை அமைத்து கோயில்களை கட்டினார்கள். அதையெல்லாம் பார்த்து விட்டுதான் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் சபை வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும்? சத்தியத்திற்கு தூணும் நல்ல ஒரு ஃபவுண்டேஷனும் காணப்பட வேண்டும் என்று எழுதுகிறார். ஆதாரமாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். அப்ப அந்த விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்த போது கண்ட காரியங்களை வைத்து அவைகளெல்லாம் உண்மையான தூண்கள், அவைகளெல்லாம் உண்மையான அஸ்திவாரங்கள். நம்முடைய வாழ்க்கை தான் எப்படி இருக்க வேண்டும்? சர்ச் லைஃப்ல நம்முடைய ஜீவியம் தான் எப்படி இருக்க வேண்டும்? சத்தியத்திற்கு தோணும் ஆதாரமாய் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். நல்ல ஃபவுண்டேஷன் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அப்ப பவுல் என்ன சொல்றாரு? தனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குன்றார். என்ன உத்தரவாதம்? சத்தியத்தை அறிந்து கொள்வது, அறியாத சத்தியத்தை குறித்த வெளிப்பாடுகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது, அதை ஜனங்களுக்கு அறிவிப்பது, அதை ஜீவிய காலம் முழுவதும் காத்துக்கொள்வது. ஆனா இப்ப அவர் எழுதுறாரு, தனக்கு மாத்திரமல்ல அந்த உத்தரவாதம், என்னுடைய உத்தம ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுவே, உனக்கும் அந்த உத்தரவாதம் உண்டு என்று எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீயும் அந்த சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக விளங்க வேண்டும். நீயும் அந்த சத்தியத்தை குறித்த வெளிப்பாடுகளை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அந்த சத்தியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். அப்ப பவுல் எழுதுகிறார், தனக்கு மாத்திரமல்ல, அடுத்தது தன்னுடைய உத்தம ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு மாத்திரமல்ல, சபையாரே உங்களுக்கும் அந்த உத்தரவாதம் உண்டு. என்ன உத்தரவாதம்? சபையாரே நீங்களும் சத்தியத்தை காத்து நடக்க வேண்டும். அது முழு சபையாருடைய வேலையாகவும் காணப்படுகிறது. இப்பொழுது ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசியுங்கள். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, அதான் அந்த சத்தியம், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அடுத்தது அதே 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 வசனத்தை வாசியுங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த விசுவாசம் எதனோடு சம்பந்தப்பட்டது என்றால் உபதேசங்களோடு, சத்தியத்தோடு சம்பந்தப்பட்டவை. அதை காத்துக்கொண்டேன் என்று எழுதுகிறார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6 அதிகாரம் 20 வசனத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 20 வசனம். ஓ தீமோத்தேயுவே, இப்ப சொல்றார், ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை. பாத்தீங்களா? அந்த சத்தியம் இப்ப யாரிடத்தில் ஒப்புவிக்கப்படுகிறது? தீமோத்தேயுவிடம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் என்ன செய்? விலகு என்று எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனத்தை வாசியுங்கள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட, இங்கே எழுதுகிறார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அப்ப சத்தியத்தை காத்துக்கொள்ள வேண்டிய உத்தரவாதம் பவுலுக்கு இருந்திருக்கிறது, உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். இப்பொழுது சொல்லுகிறார், சபையாரே, முழு சபையாரே உங்களுக்கும் அந்த உத்தரவாதம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒரு வெளிப்பாடை தேவன் உங்களுக்கு முன்பாக கொடுக்கும் போது அதை உங்கள் ஜீவியத்திலே காத்துக்கொள்ள வேண்டும். அது உங்கள் வசமாக ஒப்புவிக்கப்பட்ட ஒரு நற்பொருளாய் இருக்கிறது. அந்த சத்தியத்தின்படி நீங்கள் உங்களை ஒழுங்குக்குட்படுத்தப்பட்டவர்களாக வாழ வேண்டும். அப்ப சர்ச் லைஃபை பார்க்கும்போது இந்த 3 வெளிப்பாடுகளும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கும். உங்கள் வீட்டிலே காணப்பட வேண்டிய ஒழுங்கு காணப்படும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து வாழ்வீர்கள். உங்கள் குடும்ப உறவிலே ஒரு நெருங்கின ஐக்கியம் இருக்கும். அதற்கு மாறான தவறான உறவுகள் இராது. அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சரியான அஸ்திபாரம் இருக்கும். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாயிருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட்.
உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட உபதேசங்கள், வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள், அவைகளை கை கொண்டு ஜீவிக்கிறவர்களாக நீங்களே தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரங்களாக, அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகளாக, ஆவிக்கேற்ற மாளிகையிலே ஜீவனுள்ள கற்களாக இருப்பீர்கள். உங்களை பார்க்கும்போது சொல்லுவார்கள், இந்த சகோதரனா இந்த சகோதரியா சத்தியத்திற்கு தூணும் ஆதாரவுமா இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்படி சர்ச் லைஃபை பற்றி, சபை வாழ்க்கையை குறித்து 3 காரியங்களை வெளிப்பாடாக வைத்துவிட்டு தான் பவுல் அப்போஸ்தலன் ஒரு பாடலை துவங்குகிறார். இங்க அது ஒரு பாடலாக இல்லை, அது சில வசனங்களாக காணப்பட்டாலும் ஆனால் அது ஒரு பாடலாக தான் துவங்குகிறது. அந்த பாடலின் துவக்கத்தை பார்ப்பீர்கள் என்றால் தாழ்மையான துவக்கமாய் இருக்கிறது. ஆனால் அந்த பாடலின் முடிவை பார்ப்பீர்களானால் உயர்ந்த ஒரு சிகரமாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ பவுல் அந்த பாடலை துவங்கும் போது எப்படிப்பட்ட எண்ணத்தோடு துவங்குகிறார் என்றால், அதுவரைக்கும் சபையாருக்கோ மற்ற யாருக்குமோ அப்படிப்பட்ட காரியம் ரகசியமாகவே இருந்திருப்பதாகவும், வெளிப்படுத்தப்பட முடியாத காரியமாக இருந்ததாகவும், ஆனால் தனக்கு தேவன் அந்த வெளிப்பாட்டை கொடுத்து அந்த காரியங்களை வெளிப்படுத்துவதாக பாடல் மூலமாக விவரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த பாடலை அவர் துவங்கும் போது என்ன எழுதுகிறார்? அதுதான் நம்முடைய மூல வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதை ஒரு தேவ பக்திக்குரிய ரகசியமாக அவர் குறிப்பிட்டு அந்த பாடலை துவங்குகிறார். என்ன எழுதுகிறார்? அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. முதலாவது சொல்லுகிறார், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்றால் பவுல் அந்த பாடலை எங்கே இருந்து துவங்குகிறார்? பெத்லெகேமில் இருந்து துவங்குகிறார். உன்னதத்தில் இருந்த தேவ மகிமையிலே காணப்பட்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக காணப்பட்டவர். ஆனால் மனுக்குலத்தின் மத்தியிலே அவர் மனித சரீரம் எடுத்து அவதரித்தபடியினால் தாழ்மையோடு காட்சி அளிக்கிறார். அதான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இது ஆங்கிலத்தில் எப்படி காணப்படுகிறது என்றால் appeared in a body என்று காணப்படுகிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நீங்க appeared in a body என்று சொல்லும் போது அதை சரியா நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, மாம்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறத விட சரீரத்திலே வெளிப்பட்டார், மாம்ச சரீரத்திலே வெளிப்பட்டார் என்பதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன். அப்ப இங்க தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அது யாரை குறிக்கிறது என்றால் குமாரனாகிய தேவனை குறிக்கிறது, கிறிஸ்துவை குறிக்கிறது, இரட்சகரை குறிக்கிறது. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டாராம், சரீரத்திலே வெளிப்பட்டாராம். appeared in a body என்று சொல்லும் போது எதை காட்டுகிறது? அந்த வாக்கியம் கிறிஸ்துவின் பூமிக்குரிய வாழ்வின் காலத்தை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்கார்னேஷன் என்று சொல்வார்கள். பூமிக்குரிய வாழ்நாட்களை காட்டுகிறது. 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த வார்த்தையாக இருந்த அந்த ஜீவன் வெளிப்பட்டது. பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், மாம்ச சரீரத்திலே வெளிப்பட்டார், வார்த்தையாக காணப்பட்டவர், ஜீவனாக காணப்பட்டவர், பிதாவோடு காணப்பட்டவர், பிதாவின் மகிமையிலே காணப்பட்டவர், மனுக்குலத்தின் மத்தியிலே இரட்சகராக தாழ்மையோடு அவதரித்து மனிதர்களுக்காக, மனிதர்களுடைய மீட்பிற்காக மாம்ச சரீரத்திலே வெளிப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாடல் இப்படிதான் ஆரம்பிக்குது. பரலோக மகிமையை துறந்து தாழ்மையிலே குமாரனாகிய தேவன், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மீட்பிற்காக
மனித சரீர அவதாரம் எடுத்து தோன்றினார் என்று பெத்லகேமிலே நடந்த ஒரு சம்பவத்தை பாடலின் துவக்கமாக பவுல் எழுத ஆரம்பிக்கிறார். சரி, இதற்கு ஒரே தொடர்புடையதாக அடுத்த ஒரு வாக்கியம் வருகிறது. அது என்னவென்றால், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அந்த 1 தீமோத்தேயு 3:16 அந்த வசனத்தை தான் இப்ப தியானித்து கொண்டு வருகிறோம். அதுல 2வது வருகிற ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். இதுல ஒரு ஆராய்ச்சி அவசியமாய் இருக்கிறது. இங்கே ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இது எதை காட்டுகிறது என்று ஒரு ஆராய்ச்சி அவசியமாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அவருக்குள்ளாக இருந்த ஹியூமன் ஸ்பிரிட் என்கிற கோணத்திலும் நாம் இந்த வசனத்தை சிந்திக்கலாம். அப்ப அவருக்குள்ளாக இருந்த ஹியூமன் ஸ்பிரிட், இப்ப நமக்குள்ளாக ஆவி இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவி மனசாட்சின்னு வச்சுக்கலாம், உங்களை குறித்து நற்சாட்சி கொடுக்குமா? உங்க வார்த்தை நல்லா இருக்கு, சரியா இருக்குன்னு நற்சாட்சி கொடுக்குமா? இதுவரைக்கும் உங்க கிரியைகள் எல்லாம், செயல்பாடுகள் எல்லாம் நல்லா இருந்ததுன்னு உங்களை குறித்து நற்சாட்சி கொடுக்குமா? உங்க வார்த்தை, கிரியை, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி, மனசாட்சி உங்களை குறித்தே சாட்சி கொடுக்குமா? என்ன நிறைய பேர் குனிஞ்சிட்டேங்க தலைய? கொடுக்காது. ஏன்னா வார்த்தைகள்ல நிறைய தவறுகள் வருகிறது, செயல்களிலே நிறைய தவறுகள் வருகிறது. ஆகவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஹியூமன் ஸ்பிரிட்டே, மனசாட்சியே உங்களுடைய வார்த்தைகளை குறித்தும் உங்களுடைய செயல்களை குறித்தும் நற்சாட்சி கொடுப்பதில்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இந்த உலகத்திலே செய்த ஊழியம், அவர் உரைத்த வார்த்தைகள், அவருடைய செயல்கள் அனைத்தும் நீதி உள்ளதென்று அவருக்குள் இருந்த ஹியூமன் ஸ்பிரிட்டே அவரை குறித்து சாட்சி கொடுத்ததாம். அப்படிப்பட்ட தெய்வீக மனசாட்சியோடு இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை காணப்பட்டது. அதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்று. ஆனால் இதிலே இன்னொரு கோணம் காணப்படுகிறது. அது என்னவென்றால், appeared in the body, சரீரத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லும் போது அதை ஹியூமன் ஸ்பிரிட்டோடு நம்ம என்ன செய்யலாம்னு ஒப்பிடலாம். ஆனா அதுல இன்னொரு பகுதி இருக்கு. அது என்ன பகுதி அப்படின்னா, டிவைன் ஸ்பிரிட். என்னது? டிவைன் ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் அவரிலே வந்து இறங்கினார். அப்ப அவர்ல என்னவும் இருந்திருக்கு? டிவைன் ஸ்பிரிட்டும் இருந்திருக்கு. அப்ப இத டிவைன் ஸ்பிரிட்டோடு ஒப்பிடும் போது நம்ம படிக்கிறோம், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் சற்று விரிவாக்கம் அடையக்கூடியதாய் இருக்கிறது. அது என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்றால், அவருக்குள்ளாக இருந்த டிவைன் ஸ்பிரிட் அவரை உயிரோடு எழும்ப பண்ணிட்டு, பிரைஸ் தி லார்ட். அதான் ஆவியிலே அவர் நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த வசனங்களை தியானிக்கும் போது ஒரு நல்ல வாஞ்சை இருக்கணும். அந்த வாஞ்சை என்ன? கர்த்தாவே, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஹியூமன் ஸ்பிரிட்டும் நான் ஒரு நீதிமான் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக உறுதிப்படுத்த வேண்டும். அதே போல எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு டிவைன் ஸ்பிரிட்டும், கர்த்தாவே, என்னையும் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு மறுரூபமாக்குகிறது, நிச்சயமாகவே சரீர மீட்பை அடைவேன் என்கிற ஒரு உறுதியை அளிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம அந்த பாடலினுடைய அடுத்த பகுதிக்கு வருவோம். தேவதூதர்களால் காணப்பட்டார். அந்த பாடல் பாருங்க எப்படி போகுதுன்ட்டு. மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவருக்குள்ளாக இருந்த மனசாட்சி, அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே சாட்சி கொடுத்தது அவர் நீதியுள்ளவர் என்று. அவருக்குள்ளாக இருந்த டிவைன் ஸ்பிரிட் வெளிப்படுத்தினது அவர் உயிரோடு எழுந்தபடியினால் நீதிபரர் என்று. பிரைஸ் தி லார்ட். இப்ப அந்த பாடல் அப்படியே அடுத்த நிலைக்கு போகிறது. தேவதூதர்களால் காணப்பட்டார். இது எதை காட்டுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய சிறப்பான செயல்பாடுகளை குறித்த புகழை விளங்க பண்ணக்கூடியதாய் இருக்கிறது. அதான் தேவதூதர்களால் காணப்பட்டார். அப்படியானால் இதுல இருக்கிற விளக்கத்தை கண்டுபிடிப்பது சற்று எளிதானது அல்ல. இப்ப நீங்க இதுக்கு முந்தின ஸ்டேட்மெண்ட்டை வாசித்து பாருங்க. ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அது உயிர்த்தெழுதலை குறிக்கக்கூடியதாய் இருக்குமே. ஆனால் எதனால? டிவைன் ஸ்பிரிட்டினால அவர் உயிரோடு எழுந்தார்
என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்குமே. ஆனால் இது எதை காட்டுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றபோது தேவ தூதர்கள் சாட்சி பகர்ந்தார்களே, அதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதே நேரம் இதை நாம் பரந்த மனப்பான்மையோடும் பார்க்க முடியும். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலேயும் தேவதூதர்கள் தோன்றினார்கள், அவருடைய சோதனைகளிலேயும் தேவதூதர்கள் தோன்றினார்கள், கெத்சமனேயிலே வியாகுலப்பட்ட போதும் தேவதூதர்கள் தோன்றினார்கள், உயிர்த்தெழுதலிலேயும் தேவதூதர்கள் தோன்றினார்கள், பரமேறி சென்ற போதும் தேவதூதர்கள் தோன்றினார்கள். அப்படியானால் அவர் தேவதூதர்களால் காணப்பட்டார். அப்ப அவருடைய சிறப்பான செயல்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த வசனத்தை கேட்கும் போது நீங்களும் மனதிலே ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும். எங்களுடைய எந்த செயல்களாக காணப்பட்டாலும் அது தேவதூதர்களாலே காணப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று நீங்களே யோசித்து பாருங்க. யாராவது உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட உணர்வோடு எப்பயும் இருப்பீங்க? கர்த்தாவே புகழப்படுவதற்கு ஏதுவாக எல்லாம் காணப்பட வேண்டும். அது மாதிரி இயேசு கிறிஸ்து தேவதூதர்களாலே காணப்பட்டார் என்று சொல்லும் போது அவருடைய அனைத்து செயல்களும் ஊழியங்களும் தேவ சித்தத்தின்படியே அது புகழ் சேர்க்கக்கூடியதாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? என்னை எப்பயுமே தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவதூதர்களாலே இயேசு கிறிஸ்து காணப்பட்டது போல என்னைய சுற்றிலும் திரளான சாட்சிகள் காணப்படுகிறது. அதற்கு ஏதுவாக புகழ் சேர்ப்பதற்கு ஏதுவாக எங்களுடைய வாழ்வு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுக்கு நிறைய வசனம் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை, வேணா குறித்து கொள்ளுங்கள். லூக்கா 1:26 லூக்கா 2:10 லூக்கா 22:43 மத்தேயு 28:2 யோவான் 20:12 மார்க் 16:5 அப்போஸ்தலர் 1:11. சரி, பாடலுடைய அடுத்த வாக்கியத்திற்கு போவோம். தொடர்ந்து சொல்லப்படுகிற வாக்கியம் என்ன? புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். preached among the nations. புறஜாதிகளிடத்தில் பிரசங்கம் பண்ணப்பட்டார் என்று சொல்லும் போது ஒரு லிமிட்டை தாண்டி போகுது. என்ன லிமிட்டை தாண்டி போகுது? ஒரு இடுக்கமான லிமிட்டை தாண்டி போகுது. அந்த இடுக்கமான லிமிட் என்ன? யூதர்கள் மத்தியில் இருந்து அப்படியே அந்த லிமிட்டை தாண்டி நிகழப்போகிற கிறிஸ்துவை குறித்த காரியமாய் இருக்கிறது. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய காலத்திற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியம் எந்த பகுதிகளில் எல்லாம் விரிவடையக்கூடியதாய் இருந்தது? புறஜாதிகளின் மத்தியிலே விரிவடையக்கூடியதாய் இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களும் பரலோக ராஜ்யத்தை குறித்த சத்தியங்களும் அதிசீக்கிரமாக யூதர்களுடைய லிமிட்டை தாண்டி புறஜாதிகள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் பரவ போவதை பாடலாக பவுல் எழுதுகிறார். அதான் புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். இதற்கான வசனங்களை நீங்க நோட் பண்ணிக்கலாம். அப்போஸ்தலர் 10:34 கொர்நேலியினுடைய வீட்டுல பேதுரு பிரசங்கம் பண்ணினார். அப்போஸ்தலர் 13:46-48 ரோமர் 10:18 கலாத்தியர் 2:8 எபேசியர் 3:5-6-8 கொலோசியர் 1:27-28 1 தீமோத்தேயு 2:7. அப்ப பவுல் முக்கியமாக அறிவுறுத்துவது என்ன? யூனிவர்சலிசம் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷம் முழு உலகத்திற்கும் பிரசங்கிக்கப்படும். ஒரே ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். யூனிவர்சலிசம் ஆஃப் த காஸ்பல். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைவேறின காரியம். அப்படி பிரசங்கிக்கப்பட்டபடியினால் தான் நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது பாடல் அப்படியே தொடர்ந்து எவ்விதமாக அமைகிறது என்றால், அடுத்த வாக்கியம் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். believed on in the world. அப்படின்னா
இதனுடைய அர்த்தம் என்ன? உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் என்றால் இதிலே காணப்படுகிற ஒரு அர்த்தம் என்ன? அநேகருடைய இருதயங்களிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அநேகருடைய இருதயங்களிலே நிகழ்ந்த வெற்றிகரமான சந்தோஷத்திற்குரிய கர்த்தருடைய வேலையை, கிரியையை காட்டுகிறது. உங்கள் இருதயத்திலே இயேசு கிறிஸ்து கடந்து வந்திருக்கிறார். அதான் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்படியே பாடல் வரி அடுத்த வாக்கியத்திற்கு கடந்து செல்கிறது. என்னது? மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். டேக்கன் அப் இன் க்ளோரி. இதனுடைய அர்த்தம் என்ன? பரலோகம் முடிவு பண்ணி வைத்திருந்தது இயேசு கிறிஸ்துவை குறித்து. என்ன முடிவு? இயேசு கிறிஸ்துனுடைய டெஸ்டினேஷன் என்த்ரோன்மெண்ட், சிங்காசனம். பரலோக தேவனுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்க போகிறவர். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தேவனோடு சம்பந்தம் கொண்ட வாழ்க்கையாய் இருந்தது. பரலோக ராஜ்யத்தோடு சம்பந்தம் கொண்ட வாழ்க்கையாக காணப்பட்டது. பரலோக தேவனோடு இணைந்த வேலையாக கிறிஸ்துவின் வாழ்வு காணப்பட்டது. அதனால பிறப்பில் இருந்து மகிமை வரைக்கும் பவுல் பாடலாக எழுதுகிறார். ஒரு தாழ்மையின் அவதாரம் எடுத்தவருக்கு எவ்வளவு ஒரு மகிமையான உயர்வு காணப்படுகிறது என்பதை பவுல் எழுதுகிறார். தெய்வ ஜனமே, இந்த என்த்ரோன்மெண்ட், டேக்கன் அப் இன் க்ளோரி, இதை குறித்த வசனங்களை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு திட்டம் இருந்தது. அது என்ன? சிங்காசனத்திலே அமர வைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இதை முழுமையாக பார்க்கும்போது இந்த பாடல் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், பெத்லகேம் துவங்கி பரலோக மகத்துவத்தை நோக்கி உயர்ந்ததாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ தூதர்களுடைய ஆழ்ந்த சிந்தனைக்குரியவராக இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். அப்போஸ்தலர்களுடைய பிரசங்கம் எப்படி அமைந்திருக்கிறது? அவர்களுடைய பாடம் எப்படி அமைந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்தே அமைந்திருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்துடைய ஆவியை அவரை நீதியுள்ளவர் என்று உறுதிப்படுத்தினதோ அதுவே அப்போஸ்தலர்களுடைய பிரசங்கமாகவும் அமைந்தது, பாடமாகவும் அமைந்தது. இப்படிப்பட்ட மகத்துவமான இரட்சகரை நாம் அடைந்திருக்கிறோம் என்றால் இதை பவுல் என்ன சொல்றார்னா ஒரு ரகசியம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் சாதாரணமாக யாராலும் வெளிப்படுத்தப்பட முடியாது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், சபையை குறித்து எழுதும் போது தனக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்ததாகவும் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் கிடைத்த வெளிப்பாடாக அதை கூறுவதாக, அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதாக எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். இதை படிக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்வு எவ்வளவு ஒரு தாழ்மைக்குரியதாக காணப்பட்டாலும் சரி, தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் என்ன? உன்னை பரலோக சிங்காசனம் வரைக்கும் ஜெயங்கொண்டவனாக ஜெயங்கொண்டவளாக உட்கார வைக்கக்கூடிய தேவ திட்டம். அதை நீ விசுவாசிப்பாயானால் உன் வாழ்க்கையிலேயும் பவுல் எழுதுகிற அந்த பாடல் வரிகள் நிறைவேறினதாய் இருக்கும். உன்னை காண்கிறவர்கள் சொல்லுவார்கள், நீ ஒரு முறை தாயின் கர்ப்பத்திலிருந்து மாம்சத்திலே தோன்றி இருந்தாலும் உனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவி, உனக்குள்ளாக இருக்கக்கூடிய டிவைன் ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி உன்னை குறித்தே சாட்சி கொடுப்பதற்கு ஏதுவாக வாழ ஆரம்பித்திருப்பாய். நீ சொல்லுவாய், நான் நீதியாக வாழ்கிறேன் என்று. உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தாது. உனக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், கிறிஸ்து எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே நான் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே அவரை சந்திப்பதற்கு ஏதுவாக தேவ சாயலை அடைந்து மறுரூபப்பட்டு அவரை சந்திப்பேன் என்று சொல்லுவாய். பிரைஸ் தி லார்ட். நீ சொல்லுவாய், என்னுடைய ஜீவியம் ஒவ்வொரு நாளும் தேவன் புகழப்படுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது, தேவ தூதர்களாலே காணப்படுகிறேன் என்று நீ சொல்லுவாய். புறஜாதிகளிடத்தில் உன் வாழ்க்கையை கிறிஸ்து எப்படி மாற்றினார் என்பதை குறித்து சாட்சி பகருவாய். உன் உள்ளத்திற்குள் கிறிஸ்து எப்படி வாழ்கிறார் என்பதை குறித்த விசுவாசத்தை அநேகருக்கு சாட்சியாக அறிவிப்பாய். பிரைஸ் தி லார்ட். உன்னை காண்கிறவர்கள் சொல்லுவார்கள், உனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவி நல்ல ஆவி என்று சொல்வார்கள், அது நீதியாக வாழ வைக்கிறது என்று சொல்வார்கள்,
கிறிஸ்துவே உனக்குள்ளாக வாழ்கிறார் என்று சொல்வார்கள். உண்மையான தேவ பக்தி இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த ஒரு வெளிப்பாடு தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மையுள்ளது. நிச்சயமாகவே உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். துவக்கம் தாழ்மையாக இருந்தாலும் முடிவோ மகிமையான சிங்காசனம் என்று. அப்படிப்பட்ட பரலோக சீயோனையும் புதிய எருசலேமையும் அடைவதற்கு ஏதுவாக தகுதிப்படுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்தார். எழும்பி நிற்போமா? அப்படியே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? அப்படிப்பட்ட உயர்வை சபைக்கு தேவன் வைத்திருக்கிறார். அதற்கு சபையின் வாழ்வு, சபையிலே உன் வாழ்வு எப்படி அமைந்திருக்க வேண்டும்? அப்போஸ்தலர்களுடைய ஒழுங்கோடு காணப்பட வேண்டும். உன் வீடு அப்படிப்பட்ட ஒழுங்கோடு காணப்பட வேண்டும். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கக்கூடிய டிக்னிட்டி உன் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். உன் வாழ்வு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக காணப்பட வேண்டும். மெய்யான தேவ பக்தி உன் ஜீவியத்தில் இருக்கிறது என்பதை உனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவி நிரூபிக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு உன் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பாயாக. என் ஆத்மாவும் சரீரமும் இயேசு ஆண்டவர்க்கே சொந்தம். என் ஆத்மாவும் சரீரமும் இயேசு ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனத்தை எங்களுக்கு விலக்கி காட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, 1 தீமோத்தேயுவின் 3 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே எங்களுடைய வீடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு பிரியமான வீடாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை ஒப்புரவாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு சாட்சியான வீடாய் உமக்கு சாட்சியான குடும்பமாய் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவனுடைய வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்குது. ஜீவனுடைய தேவனுடைய சபையாய் காணப்படுவது சொல்லப்பட்டது போல ஆண்டவரே எங்களுடைய ஜீவியமானது கூட ஆண்டவரே சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் ஜீவனுள்ள தேவன் வாசம் செய்யும் ஆலயமாய் காணப்படுகிறது என்று ஒவ்வொரு நாளும் நினைவில் கொண்டு அப்படியான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படியான பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எப்படியாய் இந்த உலகத்தில் வந்தீர், தாழ்மையாய் வந்தீர் ஆண்டவரே, ஆனால் முடிவிலே மகிமையாய் எடுத்துக் கொள்ளப்பட்டீரோ அதே போல எங்களுடைய ஜீவியம் இப்பொழுது தாழ்மையாய் காணப்பட்டாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய ஆவியானவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை குறித்து சாட்சி சொல்லுகிற ஜீவியமாய் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாய் காணப்பட எங்களுடைய ஜீவியம் எங்களுடைய கிரியைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதாய் நீர் புகழப்படத்தக்கதாய் காணப்பட நீர் தாமே உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. தேவதூதர்களால் காணப்படுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எப்பொழுதும் உற்று நோக்குகிறதாய் காணப்பட எங்களுடைய ஜீவியம் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய ஜீவியம் இயேசுவின் ஜீவியம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எப்படி ஆண்டவரே புறஜாதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை பற்றி கொண்டு இந்த புறஜாதிகளுக்குள்ளே நாங்கள் வெளிச்சமாய் காணப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே புறஜாதிகளுக்குள்ளே இருக்கிற எல்லா இருளிலும் மாறி ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் இருக்கிற அந்த வெளிச்சம் ஆண்டவரே புறஜாதிகளுக்குள்ளாய் கடந்து சென்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதாய் அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதான
ஒரு ஜீவியமாய் காணப்பட எங்களுடைய ஜீவியம் மாறும்படியா இந்த வேளை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. எப்படியாய் நீர் மகிமையில எடுத்து கொள்ளப்பட்டீரோ அதே போல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. நீர் வரும் நாளிலே ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நீ உண்மை உள்ள ஊழியக்காரனே அப்பா எஜமானுடைய பிரவேசி சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே நீ உம்முடைய வருகிற ஆண்டவரே சோத்திரம் மகிமையாய் ஆண்டவரே சோத்திரம் உம்முடைய மகிமையில காணப்பட்ட ஆண்டவரே ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா எப்படி ஆகலாம் ஆண்டவரே சோத்திரம் உம்மை போல மாற்றப்பட்டு உம்முடைய வருகளை காணப்படும்படியா ஆண்டவரே சோத்திரம் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்ல எங்களுக்கு இங்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. உம்மை போல மாற்றி உம்முடைய வருகளை சேர்த்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஏசு நாம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே இந்த காலை வேளை ஆராதனைக்காகவும் நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டம் நீர் கூட இருந்து வழி நடத்தி இந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரமானவரே. ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதித்தாண்டவரே. எங்களை போஷித்தபடியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய நாவனால் போஷித்தபடியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு உடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே அவைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு போஷித்து அப்பா ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உள்ள தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வழி நடத்துங்க, உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. கேட்ட வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே 1, 30, 60, 100 பலன் கொடுக்க நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே விழுந்த விதைகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் பாதுகாத்து ஆண்டவரே அவைகளின்படி ஆண்டவரே அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல இருதயத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அதற்கு சாட்சியாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என்ன தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயத்தை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவரே ஆத்துமாக்களால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு விரோதமாய் காணப்படுகிற ஆண்டவரே எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நிர்மூலமாக்கி போடுவீராக ஆண்டவரே. நீர் வழி நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. இந்த சபையின் 4 திசைகளிலும் ஆண்டவரே இருக்கிற ஜனங்களை ரட்சித்து ஆண்டவரே கொண்டு வாருங்கப்பா ஆண்டவரே. சுற்றி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சித்தல்லும் ஆண்டவரே. எத்தனையோ வருடங்களாக உம்முடைய வசனங்களை கேட்டு ஆண்டவரே உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உணர்வில்லாத அவருடைய இருதயத்தை நீர் திறப்பீராக. உணர்வுள்ள இருதயங்களை கொடுத்து ஆண்டவரே அப்பா உமக்கு உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே அப்பா ஜீவனுள்ள தேவனாகிய நீர் ஒருவரே தேவன் என்பதை அவர்கள் அறிந்து உம்மை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன ஆண்டவரே இந்த நடராஜ் நகர் பகுதியில் ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு இந்த ஆலயத்தை வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே அதை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இந்த ஆலயத்தில் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய இருள் ஆண்டவரே அப்பா இதயத்தில் இருள் எல்லாம் ஆண்டவரே அப்பா விலகி ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனாகிய உம்முடைய வெளிச்சம் அவர்கள் இருதயத்தில் வீசட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. மன கண்கள் திறக்கட்டும் ஆண்டவரே அப்பா. ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே உம்மை கேட்டும் அறிந்தும் அறியாமலும் ஆண்டவரே இருளடைந்த ஆண்டவரே தங்கள் இருதயத்தில் ஆண்டவரே அப்பா அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த ஜனங்கள் எல்லாம் உணர்வடைய வேண்டும். உம்முடைய சுவிசேஷத்தை கேட்கும் போது அவர்கள் இருதயம் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அவள் இருதயம் பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொல்லும் போதே உம்முடைய நாமத்தை கேட்கும் போதே அவள் இருதயங்கள் ஆண்டவரே பிரகாசம் அடைய வேண்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன் நீர் ஒருவரே என்பதை அவர்கள் அறிந்து ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 148 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்திய தேசம் உமக்கு சொந்தமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். நாவுகள் யாவும் உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும். எல்லா முழங்கால்களும் உம்முடைய நாமத்திற்கு முன்பாக முடங்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. ஜீவனுள்ள தேவன் நீர் ஒருவரே என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வரும் 2025 ஆண்டு ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக காணப்பட கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டவரே செழிப்பான ஆண்டாக காணப்பட கிருபை செய்வீராக. எல்லா தீங்குக்கும் விலக்கி மறைத்து பாதுகாப்பீராக. ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எந்த சேதங்களும் வராதபடி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதேவனே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென்.
தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் என்கிற வசனத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தின எல்லா சத்தியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன்.